Welcome to Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மியூசிக் as an astrological remedy என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதற்கு தொடர்புடைய செய்திகள் சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். சப்தஸ்வரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் இருக்கும்பொழுது இந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன ஃப்ரீக்குவன்சி, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் இசையில் இருக்கிற ஒரு ஸ்வரம், சப்தஸ்வரங்கள் இருக்கே, அந்த ஒரு ஸ்வரத்துக்கும் என்ன ஃப்ரீக்குவன்சி, அது எந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸில் இருக்கும்பொழுது அந்த கிரகத்துக்கு மேலான பலன்களை கொடுக்க முடியும். அது குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு எந்த ராகங்களை வாசித்து எப்படி நம்ம பலன் அதை பேலன்ஸாக வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம் அந்த நட்சத்திர ஃப்ரீக்குவன்சியை பற்றி பேசும்பொழுது. ஆனால் இப்பொழுது அந்த 9 கிரகங்கள் சொன்னோம். அது எந்தெந்த கிரகம் எங்கே உச்சம் எங்கே நீச்சம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சிறப்பான பலன்கள் எங்கே தருக்கும்னா, எந்த ஒரு ராசியில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கோ அதுலேருந்து 7வது ராசியில் அது நீச்சமாக இருக்கும். இப்போ மேஷத்தில் சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அதான் வச்சுக்கல, அதான் கரெக்டு. மேஷத்தில் சூரியன் உச்சம் என்று சொன்னால் துலாத்தில் சூரியன் நீச்சம். அதே மாதிரி துலாத்தில் சனி உச்சம் என்று சொன்னால் அது மேஷத்தில் சனி கிரகம் நீச்சம், மேஷத்தில் சனி நீச்சம். சிலவங்களுக்கு சனி 9வது பாவத்தில் வந்தபொழுது நல்ல பலன்களை தரும். அது ஜோதிட விதி, எல்லாருக்குமே அதுதான் ஜோதிட விதி. 9ல் சனி வரட்டும், அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது ரொம்ப சிரமப்படுத்தும். சரி, ரொம்ப சிரமத்தை பார்க்க வேண்டாம், 9ல் சனி வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 9ல் சனி வரணும்னு பார்க்கணும்னு சொன்னால் 9வது ராசி கட்டத்தில் சனி வரும்போது அது மேஷமாக இருக்குன்னு வைங்க, மேஷ ராசி தான் நம்மளுக்கு 9வது ராசியாக அமையிறது அப்படின்னு சொன்னால், ஆனால் அங்கே சரியான பலனை சனி கிரகத்தால் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் மேஷத்தில் சனி நீச்சம், அது 9வது இடத்துல வந்தால் கூட அந்த ஜாதகரை பொறுத்தன வரைக்கும் as an இண்டிவிஜுவல் அந்த 9வது இடம் சிறப்பு தான். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியாது, அபரிமிதமான பலன்களை தர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவர் நீச்சம். அதே மாதிரி துலாத்தில் சூரியன் நீச்சம் என்று சொன்னால் சாதாரணமாக துலா கிரகத்தில் பிறக்கும் பொழுது துலா ராசியில் இருக்குச்சு என்ன பிறக்கணும், அந்த மாதத்தில் பிறக்கிறவங்க, அதாவது பிட்வீன் அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15க்குள்ளே பிறக்கிறவங்களா இருந்தால் அது துலா மாதம்தான். அந்த துலாத்தில் சூரியன் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால், ஆனால் ஜென்ம மாதத்தில் இருந்தால் கூட துலாத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியாது, சிறப்பான வேலைகளை செய்து கொள்ள முடியாது. சிறப்பான வேலைகளை யாராவது தான் செய்யணும். இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் will anybody do it for you? அது பெரிய கொஸ்டின் மார்க்கு. it cannot be answered. It cannot be answered. Doesn't have any proper answer. அப்படி போயிடும். அதனால் இதெல்லாம் இப்படி பார்க்குறோம். மேஷத்தில் சனி நீச்சம், துலாத்தில் சூரியன் நீச்சம் அப்படின்னு சொன்னால் இந்த நீச்ச கிரகங்களுக்கு அந்த இடத்துல மேஷ ராசியில் அதுக்கு அதிபதி யார், செவ்வாய். அதே மாதிரி துலா ராசிக்கு அதிபதி யார், சுக்கிரன். அப்படின்னா இந்த 2 கிரகத்துக்கும் இருக்கிற ஸ்வரம் என்ன ஸ்வரம்னு பார்த்து அந்த மேஷ விருச்சிக ராசியாதிபதியும் செவ்வாய். அப்படின்னா மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் என்ன ஸ்வரம் அப்படின்னு சொன்னால் ரிஷபம், சுத்த ரிஷபம், அதாவது தீவிரமான ரிஷபம், சாதாரண கோமள ரிஷபம். அப்படின்னா இந்த 2 ரிஷபத்தில் இருக்கிற ராகங்களை வாசித்து, அதே மாதிரி சுக்கிரனோட இடமான துலாத்தில் சூரியன் நீச்சம் அப்படின்னு சொன்னால் துலா ராசிக்கு, அதாவது சுக்கிரனுக்குடைய ஸ்வரம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்வரத்தையும் இந்த ரிஷபம் இருக்கிறதையும் பார்த்து 2த்தையும் இருக்கிற ராகங்களை வாசித்து வாசிக்கணும். முதல்ல கேட்கணும், நம்மளே வாசிக்க முயற்சி பண்ணணும், சிறப்பாக வாசிக்கணும். அப்புறம் யாரான வாசித்து நம்ம கேட்கணும். அது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கே நல்ல பாட தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் நன்றாக பாட தெரிந்த ஸ்வரங்களுக்கும் அந்த பாடக்கூடிய ராகங்களும் பாடி நம்ம கேட்டால் இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் குறைவாக இருக்குது, அதில் ரொம்ப நம்மளுக்கு நஷ்டம் வருது அப்படின்னா அந்த நஷ்டம் என்பது தெரியாத அளவிற்கு நம்மளால் அந்த பலனை நம்ம சமப்படுத்த முடியும், சீர்மைப்படுத்த முடியும். அதாவது சமன் கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கணக்கில், கணிதம் சொல்லி கொடுக்கும்பொழுது. அதுபோல் அந்த சமன்பாட்டு சீர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சமன்பாட்டு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்பாடு என்றால் என்ன, அது ஒரு கொள்கை. அந்த கோட்பாட்டுக்கு இது என்ன பண்ணும், சமனமாக அமையும். ஏன்னா இசையை தொடர்ந்து கேட்கறதுனால இதுபோல் ஸ்வரங்கள் இருக்கிற கோமளரி, தீவிரரி, அதே மாதிரி இருக்கிறத ரிஷபத்துக்கு அப்புறம் காந்தாரம், அதாவது கோமள காந்தாரம், தீவிர காந்தாரம்.
அந்தர காந்தாரம் சாதாரண காந்தாரம் அப்படின்னு சொன்னால் அந்த சுத்த காந்தாரம் சாதாரண காந்தாரம் அந்தர காந்தாரம் அப்படின்னா அந்த காந்தாரமும் ரிஷபமும் இருக்கக்கூடிய ராகங்களாக பார்த்து அது ஔடவமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஷாடவ ஔடவமாக இருந்தாலும் பரவாயில்ல, இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். அப்புறம் ஷாடவ சம்பூர்ணமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுபோல் அவைலபிள் தோஸ் ராகாஸ் அவைலபிள்னு சொன்னால் அதுபோல் இருக்கிற ராகங்களை நம்மளே வாசித்து அதனுடைய பலனை, அதனால் மன உளைச்சல் வரும் இல்லையா, எடடா இப்படி ஆகிப்போச்சு, இங்கே நீச்சமாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது, ஹவு டு மேனேஜ் அப்படின்னா இதுபோல் ராகங்களை இதற்கு தொடர்புடைய ஸ்வரங்கள் இருக்கக்கூடிய ராகங்களை வாசித்து நம்ம கேட்டு பழகிறது, வாசித்து பழகிறது, அப்புறம் வாசித்து இன்புறது, இது எல்லாமே செய்யும்போது அந்த நாள் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும். இது இசையினால் கிடைக்கக்கூடிய ஒரு பயன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.